السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லா விதமான புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அவன்தான் வானம் பூமிகளில் மறைந்திருக்கிற எல்லா ரகசியங்களையும் மறைந்திருக்கிறான். மனித உள்ளங்களிலே மறைந்திருக்கிற எல்லா விதமான செய்திகளையும் அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். இந்த வானத்திலோ பூமியிலோ அல்லாஹுவுக்கு மறைவாக எதுவும் இருக்க முடியாது. இந்த பூமியின் இருள்களுக்குள் மறைந்து கிடக்கின்ற ஒரு சிறிய விதையாக இருந்தாலும், அவை காய்ந்ததாக இருந்தாலும் அல்லது ஈரமானதாக இருந்தாலும் அவைகளும் அல்லாஹ்வுடைய பார்வைகளை விட்டும் மறைந்துவிட முடியாது. அவன் நாடுகிற போது சிலரை அவன் கண்ணியப்படுத்தி விடுகிறான். அவன் யாரை இழிவுபடுத்தி விட்டானோ அவர்களை யாராலும் கண்ணியப்படுத்த முடியாது. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய தலைப்பு நமது அன்றாட அமல் சார்ந்த, வணக்கம் சார்ந்த ஒரு தலைப்பாக இருக்கிறது. நாம் படைக்கப்பட்டதே அதற்காகத்தான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் சொல்றான், என்னை வழிபடுவதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, காலை மாலை திக்ர்கள், இதை அல் மஅசூராத் என்றும் நாம சொல்லுவோம். அல் குர்ஆன் சுன்னாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற சில பிரார்த்தனைகள், சில திக்ர்கள் இருக்கிறது, சில துஆக்கள் இருக்கிறது. அவைகளை காலையிலும் மாலையிலும் நாம் ஓதி வர வேண்டும். முக்கியமாக நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையை நான் இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். மனிதனை பொறுத்தவரையும் அல்லாஹு தஆலா இந்த மனிதனை ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹு தஆலா கண்காணித்து வருகிறான். இந்த மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான இந்த தொடர்பு என்பது அது ஒவ்வொரு செகண்ட்லையும் அது இருக்க வேண்டும். ஒரு உண்மையான மூமினை பொறுத்தவரையும் அவன் தனது அல்லாஹ்வுடனான தொடர்பை எந்த நேரத்திலும் அவன் துண்டித்துக் கொள்ள மாட்டான். அந்த தொடர்பை அவன் வலுப்படுத்திக் கொண்டே இருப்பான். இதைத்தான் நாம திக்ர் என்று சொல்றோம். அல்லாஹ்வை நினைக்கிறது நாம சொல்றோம். இந்த திக்ர்கள் என்பதை பொறுத்தவரையும் இது வெறுமனே காலையில மாலையில மட்டுமல்ல. நமது அன்றாட வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அல்லாஹ்வோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் என்ன சொல்றான்? நீங்கள் ஃபத்குரூனி அஸ்குருக்கும்,
நீங்கள் என்னை ஞாபகப்படுத்துங்கள், என்னை திக்ர் செய்யுங்கள், என்ன நினைங்க, நான் உங்களை நினைக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். இந்த திக்ரை பொறுத்தவரையும் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வது போல ஒரு மனிதன் இந்த திக்ரை இழந்துவிடக் கூடாது. எப்பவுமே அவன் இறை நினைவுள்ளவனாக இருக்கணும். அப்பதான் அவன் தன்னளவிலே அவன் ஷைத்தானுக்கு அடிமைப்படாத ஒரு நல்ல மனிதனாக வாழ முடியும். தனது நஃப்ஸிட, தன்னுடைய உள்ளத்திட மோசமான தாக்கங்கள், ஷஹவாத்துகள், மோசமான தீங்குகள்ல இருந்து நாம் நமது உள்ளத்தை பாதுகாக்கணும்டா எப்பவுமே அந்த ரப்புடைய நினைவுல இருக்கணும். ஒவ்வொரு பயான்லையும் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் சொல்றோம். நாங்க அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தரோம். மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, நமது நஃப்ஸுகளுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தரும். அப்ப நஃப்ஸுகள் சில போது பிழையான ஒரு சிந்தனையில மனிதனை கொண்டு போகலாம். எனவே ரசூலுல்லாஹ் அடிக்கடி ஒரு துஆ கேட்பாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டுறவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்தி வைப்பாயாக என்று கேட்பாங்க. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, திக்ரோடு மனிதன் வாழ்வது என்பது கிட்டத்தட்ட கடலுக்குள் வாழ்கிற மீனை போல. நீங்க மீனை எடுத்து தரையில விட்டீங்கன்னா அதால வாழ முடியாது. அதே போலதான் ஒரு மனிதனை இறை நினைவை விட்டும் அவன் தூரமாகினால் அவனால் என்ன செய்யலாது, அந்த உள்ளத்தை உயிர் வாழ வைக்கலாது. இறை நினைவு ஒரு கடல்ல வாழ்ற மீனை போல சொல்றாங்க. யாரு? இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸிக்ரு லில் கல்ப் மிஸ்லுல் மாஇலிஸ் ஸமக். எப்படி தண்ணீருக்குள்ள மீன் கிடக்குமோ அதே மாதிரி தான் மனிதன் இறை நினைவோடு வாழணும். கேக்குறாங்க, ஃபகைஃப யகூனு ஹாலு ஸமக் இதா ஃபாரகல் மா. தண்ணியில இருந்து அது வெளியே போனா மீண்ட நிலைமை எப்படி இருக்குமோ அதே போலதான் ஒரு மனிதன் இறை நினைவை விட்டும் அவன் தூரமாக கூடாது. காலையிலும் மாலையிலும் இரவிலே தூங்குகிற நேரத்தில் தூக்கத்திலிருந்து இடையில கண் விழித்தால், கெட்ட கனவுகளை கண்டா, ஏன் தொழுகையில கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க தொழுகையில தக்பீர் கட்டுற நேரத்தில் உங்களை குழப்பறதுக்கு ஒரு ஷைத்தான் நிற்கிறான். அவனுக்கு பேரு ஹின்ஸப்னு சொல்லப்படும். அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டினா உங்களுடைய எண்ணங்கள் சிதைந்து போகுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி உங்களுக்கு வருது, என்ன செய்யலாம்? அவன் தான் ஷைத்தான், அவளை குழப்பறான். அப்ப அந்த அளவுக்கு தொழுகையில கூட ஷைத்தான்கிட்ட பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. எனவே மனிதன் எப்பவுமே அல்லாஹ்வோடு தொடர்புள்ளவனாக இருக்கும். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ்வுடைய மாணவர் அல்லாமா இப்னு கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்குது, அல் வாபிலு ஸய்யிப் மினல் கலிமி தய்யிப். நல்ல வார்த்தைகளால் பொழிகின்ற கனமழைன்னு அதுக்கு தமிழ்ல சொல்லுவோம். அதாவது அந்த புத்தகம் அன்றாட வாழ்க்கையில் மனிதன் இறை நினைவோடு வாழணுன்றதுக்காக வேண்டியும் பல்வேறு நபிமொழிகளை கொண்டு காலையிலே மாலையிலே இரவிலே தூங்குகிற போது பிரயாணத்தின் போது மனிதன் என்னென்னவெல்லாம் திக்ர் செய்யணும்ன்றதை தொகுத்து எழுதப்பட்ட நூல். அந்த நூல்ல அவங்க மனிதன் இந்த திக்ரோடு வாழ்றதுடைய பிரயோசனங்களை பத்தி சொல்ற நேரத்தில் சொல்றாங்க, ஒரு மனிதன் திக்ரோடு வாழ்வதனால் சுமார் 100க்கும் மேற்பட்ட பயன்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு 72 பயன்பாடுகளை தன்னுடைய கிதாபில் கொண்டுட்டு வராங்க. நீங்க திக்ரோட என்றைக்கும் வாழ்ந்தால் உங்க நிலைமை எப்படி இருக்கும்? இது காலை மாலையுடைய விஷயமா இருந்தாலும் பொதுவாக திக்ர் என்பது நமது வாழ்க்கையில ஒரு பிரிக்க முடியாத ஒன்று என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ளும். அதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சில 1-2 விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன். இது ஏற்கனவே எங்கட இந்த அல்மனார் சென்டர்ல நடக்கக்கூடிய தஸ்கியாவுடைய வகுப்புல இதை முழுமையாக நாம பாடம் நடத்திருக்கோம். அந்த யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா அதை கேட்கணும். அதுல முதலாவது என்ன சொல்றாங்கடா, திக்ரோடு ஒரு மனிதன் வாழுகிற நேரத்தில் அவனை விட்டும் ஷைத்தான் விரண்டு விடுகிறான், ஷைத்தான் அவனிடத்திலே தோல்வி அடைந்து விடுகிறான். ஷைத்தானை இறை நினைவோடு வாழ்ற நேரத்தில் உங்கள் திக்ருகள் ஷைத்தானை அடக்கி விடுகிறது. உங்களது ரஹ்மானுக்கு நீங்கள் விருப்பமுள்ளவர்களாக மாறுகிறீர்கள். உங்கள் கவலைகள் துன்பங்கள் உங்களை விட்டு நீங்கிவிடும். அலா பிதிக்ரில்லாஹ் தத்மைனுல் குலூப். தெரிந்து கொள்ளுங்கள், இறை நினைவுதான் உள்ளத்தை அமைதிப்படுத்துகிறது என்று. உள்ளத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. எவ்வளவு கஷ்டமான நிலையிலையும் நீங்கள் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்கள் உள்ளம் ரொம்ப டென்ஷன் ஆகாது, பதறாது.
அதிகமான கவலைப்படாது. அது சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது. உங்களது உள்ளத்தை அது பலப்படுத்தி விடுகிறது. உங்கள் முகத்தை அது பிரகாசப்படுத்தி விடுகிறது. அது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கை என்பது அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை அந்த திக்ர் ஏற்படுத்தி விடுகிறது. உங்கள் முகத்திலே ஒரு செழுமை அதை ஏற்படுத்தி விடுகிறது. இப்படி ஏராளமான விஷயங்களை, சுமார் 72 விஷயங்களை இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய கிதாபில் கொண்டுகிட்டு வராங்க. இந்த திக்ர் என்பதை பொறுத்தவரையும் அது என்னது, திக்ர்னா என்ன, திக்ருடைய மஜ்லிஸ்னா என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த மஜ்லிஸ திக்ருடைய மஜ்லிஸ்னு சொல்லலாமா? யாரா சொல்லுங்களேன். இந்த மஜ்லிஸ திக்ருடைய மஜ்லிஸ் சொல்லலாமா? சொல்லலாமா இல்லையா? சொல்ல முடியும். ஏன்? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துற ஒரு மஜ்லிஸ், குர்ஆனுடைய வசனங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. நபி என திக்ரு மஜ்லிஸ் இருந்தாலே அதுக்கு வேற ஒரு பேர் வச்சுட்டாங்க. அங்க போய் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லணும், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும். இது சொன்னா மட்டும்தான் திக்ரு. அதுவும் திக்ரு தான். நீங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறீர்கள், தஸ்பீஹ். தஸ்பீஹ்னா என்ன? சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது, அதுதான் தஸ்பீஹ்னு சொல்வாங்க. அதே மாதிரி தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, அத்தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, இதெல்லாம் திக்ர்கள் தான். அதே நேரத்தில் ஒரு மனிதன்ட்ட போய், பாவம் செய்யற மனிதன்ட்ட போய், ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், அல்லாஹ் சொல்றானே, நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், நீங்கள் நினைவுபடுத்துவது மூமினுக்கு பயனளிக்கும். என்ன ஞாபகப்படுத்துறது? சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்றதா? இல்ல, அல்லாஹ் இதை ஹராம் ஆக்கிக்கிறான், விட்டுருங்க. அல்லாஹ் உங்களுக்கு இதை ஏவி இருக்கிறான், அதை செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் பத்தி சொல்றது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சொல்றது. நீங்க பேசுறது அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், அதனால நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து பேசுங்க என்று சொல்வது. ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் செய்கிறார், இதை செய்யாதீங்க, இது அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தடையை பற்றி சொல்றது, நன்மையை ஏவுறது, குர்ஆனை ஓதுறது, இது எல்லாமே திக்ருடைய வகைகளுக்குள்ள அடங்குன்றதையும் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். எனவேதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், நீங்கள் திக்ர் செய்யுங்கள். நீங்கள் இறை நினைவோடு இருக்கிற போதுதான் அல்லாஹ் உங்கள விஷயத்தில் என்ன செய்கிறான், உங்களை ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் உங்களுக்கு இருக்கும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும், அல்லாஹ்வுடைய ரிஸ்க் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த திக்ர் என்பது மனித வாழ்க்கையில் அது பிரிக்க கூடாத ஒன்று. சிலருக்கு நினைக்கலாம், காலையில் மட்டும் ஒரு அல்லாஹும்ம அன்த ரப்பிய ஓதினா போதும், பின்னால ஒரு அம்சைனா வாம்சல் முல்க ஓதினா போதும், அதோட திக்ர் முடிஞ்சது. இல்ல சகோதரர்களே, இது உங்களுக்கு சிக்னல்ல ஒரு 24 செகண்ட் உங்களுக்கு கிடைக்குது. அந்த சிக்னலை திட்டுறீங்க, பக்கத்தில் உள்ள வாகனத்தை திட்டுறீங்க, முன்னால போனவன் பிரேக் அடிச்சுட்டானே, இல்லண்டா நான் இதை தாண்டி போய்ப்பேன் கதிர மறந்து பேசுறீங்க. அதுல 2 சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம்ல, சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சொல்லலாமா இல்லையா? அப்ப திக்ர்ன்றது அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து தொழுதுட்டு உட்கார்ந்து ஒரு இடத்துல, அப்படி அல்ல. வாகனத்துல ஓடுறீங்களா, ஒரு மினி செகண்ட்ல ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி சொல்லுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வாங்க. ஒரு மஜ்லிஸில் 100 தடவை சொல்லுவாங்க. அப்ப திக்ர் என்பது குறிப்பிட்ட நேரத்துக்குரியது மட்டுமல்ல. இந்த அதுக்கார்களை பொறுத்தவரையும் சில விஷயங்கள் இருக்கிறது, நாங்க அதை எந்த நேரத்தில் வேண்டாலும் ஓதலாம், இன்க்ளூட் காலையிலையும் ஓதலாம். சும்மா நாங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றோம், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோம், எனி டைம் சொல்லலாம். சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹின்னு சொல்றோம். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு துஆ சொல்லி தந்தாங்க, அல்லாஹ்விடத்தில் நாங்க பாதுகாப்பு தரோம், யா அல்லாஹ் என்னுடைய நியாமத்துகள் என்னை விட்டு நீங்குவதை விட்டும், எனக்கு திடீரென ஒரு ஆபத்து வருவதை விட்டும் ரசூலுல்லாஹ் அடிக்கடி துஆ கேட்பாங்க. அப்ப சில துஆக்கள் இருக்கிறது, நீங்க எப்ப வேண்டாலும் அதை ஓதலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த காலையிலையும் மாலையிலையும் ஓதுறதுக்குன்னு சில விஷயங்களை சொல்லி தந்தாங்க. நாங்க அதைத்தான் இன்றைக்கு படிக்க போறோம். இப்ப நீங்க செல்ல நினைக்கலாம், இதே ஒரு முக்கியமான ஒரு துஆவை சொல்லிக்கலாமே, அதை சொல்லிக்கலாமே, அதுகள்லாம் இருக்குது. அதுக்குரிய தலைப்புகள்ல இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், எனக்கு குறிப்பிட்ட நேரத்தால காலையில மாலையில ஓதுற துஆக்கள் சம்பந்தமா மட்டும் நாம சுருக்கமா பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு கிதாப் இருக்குது, ஹிஸ்னுல் முஸ்லிம்னு சொல்லி, அது தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. முஸ்லிமின் அரண் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பிரார்த்தனை பேழை, அதான பிரார்த்தனை பேழை வர ஹிஸ்னு முஸ்லிம் தான் பிரார்த்தனை பேர். அது ஹிஸ்னுல் முஸ்லிம் தமிழ்ல என்ன செஞ்சுக்கிறாங்க, மொழிபெயர்த்திக்கிறாங்க. அது நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, மொழிபெயர்த்திக்கிறாங்க. அதுல இந்த அதுக்கார்களை நீங்க பாத்தீங்கன்னா, தொழுகைக்கு பின்னால ஓதுறது, இரவுல தூங்கும் போது ஓதுறது, கண் விழிச்சு எலும்புனா ஓதுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இல்லறம் என்பது கூட அங்கேயும் மனுஷன் பிஸியா ஒரு டைம்
அந்த நேரத்தில் கூட அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, அந்த இடத்துல கூட இறை நினைவோடு அல்லாஹ்வுட பாதுகாப்போட மனுஷன் இருக்கணும். இந்த துஆக்கள், இந்த அஸ்கார்கள் மனிதனுக்கு இல்லாம போறது என்பது எந்த ஆயுதமும் இல்லாம போர்க்களத்துக்குள்ள போறதுக்கு சமன். ஷைத்தானை எதிர்த்து நீங்க போராடணும்டா அதுக்கான முக்கியமான ஆயுதம் இந்த அஸ்கார்கள் தான். நிறைய பேர் இதுல பொறுப்போக்கு சவரோட காலை மாலை துவா அப்படி ஒரு துவா இருக்கிறான்னு கேட்கிற அளவுக்கெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க. காலை மாலையில எல்லாம் துவா இருக்கிறா? அப்ப எப்பதான் நீங்க துவா ஓத போறீங்க? அப்ப துஆக்கள், அஸ்கார்கள் அல்லது மாசூராத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய குறிப்பாக இந்த காலை மாலையில அல்லாஹ் தஆலா இதை சொல்றான். அல்லாஹ் சொல்றான், இந்த திக்ருகள் செய்யறவங்களோட சிறப்பு சொல்லும் போது அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன், அவர்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறார்கள் நின்றவர்களாக, வகுஊதன் அமர்ந்தவர்களாக, வஅலா ஜுனூபிஹிம் அவர்கள் சாய்ந்தவர்களாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்கள். வயத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் பூமியினுடைய படைப்புகளை பார்த்தவர்கள் சிந்திக்கிறார்கள். எவ்வளவு அல்லாஹ் பிரமாண்டமா படைச்சுக்கிறான், எவ்வளவு அற்புதமா படைச்சுக்கிறான். இந்த ஒரு சாதாரண பில்டிங்க்கு எத்தனை தூண் சுத்தி வச்சுக்கிறாங்க, இந்த பெரிய வானத்துக்கு தூண் இல்லையே, எவ்வளவு படைப்பாளனாக அவன் இருப்பான் என்று இந்த வானம் பூமியை பார்த்தவர்கள் சிந்திக்கிறார்கள். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதெல்லாம் நீ வீணா படைக்கல, சுப்ஹானக் நீ தூய்மையானவன், குறைபாடுகள் இல்லாதவன், ஃபகினா அஸாபன் நார், யா அல்லாஹ் எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாத்திரு என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் கொண்டவர்களே உذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரன், அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், காலையிலும் மாலையிலும் அவனை தஸ்பீஹ் செய்யுங்கள். காலையிலையும் மாலையிலையும் அல்லாஹ் குர்ஆன்ல தொழுகை சொல்ற நேரத்தில் தரஃபைல், அதாவது இரவினுடைய ஆரம்பம் மாலையிலையும் காலையிலையும் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி சொல்றான். இரவினுடைய 2 ஓரங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன்ல நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அதாவது அல்லாஹ் தஆலா காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை துதியுங்கள் என்று ஏராளமான இடங்கள்ல சொல்றதை நாங்க பார்க்கிறோம். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையில இந்த ஹிஸ்னுல் முஸ்லிமை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சுமார் 22 துஆக்கள் நினைக்கிறேன், 22 துஆக்கள் கொண்டிருக்கிறான். அதுல சுமார் 10 துஆக்கள் தான் ஆதாரபூர்வமான துஆக்கள். சில விஷயம் இருக்குது. உதாரணமாக ஆயத்துல் குர்சி, இந்த ஆயத்துல் குர்சியை காலையிலையும் மாலையிலையும் ஓதன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த செய்தி பலவீனமானது. ஆனா அந்த ஆயத்துல் குர்சி என்கிற அந்த 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 சூரா இரவிலே படுக்கிறதுக்கு முன்னுக்கு ஓதுறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சில விஷயம் பலவீனம், அப்ப ஆயத்துல் குர்சி ஓத தேவையில்லையான்னு வரும். அப்படி அல்ல, சில விஷயங்கள் அது முக்கியமானதாக இருந்தாலும் அது காலையில் ஓதும்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா என்று நாங்க பார்க்கணும். முக்கியமான விஷயம். அதுல முக்கியமான ஒரு துஆ தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச, சில நேரம் இந்த துஆ பெரும்பாலான நாட்களுக்கு இந்த சபையில பாடம் இருக்கும். பாடம் இல்லைன்னா இது வெறுமனே நாங்க நல்ல பயான், நாங்க சனிக்கிழமை போறோம் பயான் கேட்கிறோம், இதெல்லாம் நம்மளோட நோக்கம். நம்மளோட நோக்கம் என்னன்னா, அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, நம்ம அமல் செய்யணும். ஈமானோடு சேர்த்து அமல், அதுதான் மனிதனை நஷ்டத்திலிருந்து காப்பாற்றும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வல் அஸ்ர் என்ற அத்தியாயத்தில் சொல்றான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் என்றான். எவர்கள் ஈமான் கொண்டார்களோ சாலிஹான செயலையும் பண்ணணும். வெறுமனே நம்பிக்கை மட்டுமல்ல, நாம் நமது வாழ்க்கையில அதை எடுத்து நடத்தாதான் அது வெற்றியாக அமையும். எனவே நம்பிக்கை, செயல்பாடு இது முக்கியமானது. இந்த காலை மாலை துஆக்களை பொறுத்தவரையும் நாங்க முடியுமான வரையும் அதை மனனமிடணும். மனனமிட்டா போதாது, அதை நாங்க நடைமுறைப்படுத்தணும். அப்பதான் ஷைத்தானிடம் இருந்து நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும், அதாவது தீங்குகளும், அல்லது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மோசமான அல்லது பிழையான அல்லது பாவமான எண்ணங்களில் இருந்து நாம் என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு பெறலாம். அப்ப அந்த வகையில முதலாவது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய துஆ என்னன்னா சய்யிதுல் இஸ்திக்ஃபார். சய்யிதுன்னா என்ன? யாருக்கு தெரியும்? சய்யிதுன்னா என்ன? தலைவர். சய்யிதுன்னா தலைவர். ஹாதா சய்யித். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, இன்ன ஹாதா சய்யிதுன்னா, இவர் ஒரு தலைவர். இவர் என்ன செய்வார்? ஒரு பெரும், அதாவது 2 பெரும் கூட்டங்களுக்கு மத்தியில சமாதானப்படும் தலைவருக்கு சொல்றது. சய்யிதுல் இஸ்திக்ஃபார்னா என்னண்டா, இஸ்திக்ஃபாருக்கெல்லாம் தலைவர்னு அர்த்தம். அது நாங்க தலையாய என்னது பாவ மன்னிப்புன்னு சொல்லலாம், பிரதானமான. அதுதான் அந்த இடத்துல சய்யிதுன்னு யூஸ் பண்றான். நீங்க பார்க்கலாம் புகாரில, சஹீஹ் புகாரில
6306வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி இருக்குது. இந்த செய்தி இந்த சையதுல் இஸ்திக்ஃபார் என்ற செய்தி. நான் நினைக்கிறேன் இந்த சபையில பெரும்பாலான ஆட்களுக்கு பாடம் இருக்கும். அப்ப இந்த துவா என்னன்னு சொன்னால், முதலாவது இந்த துவாவை படிக்க முதல்ல இந்த துவாவுக்குரிய சிறப்பை படிச்சா தான் இந்த துவாட இம்பார்ட்டன்ட் நமக்கு வழங்கும். நம்ம துவா பெரும்பாலும் தெரிஞ்சிருந்தாலும் சில நேரம் சிறப்புகள் தெரிஞ்சிருக்காது. ரசூலுல்லாஹ் இந்த துவாவை சொல்லி போட்டு ஒரு மெசேஜ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒமன் காலஹா மினன் நஹாரி மூகினன் பிஹா. யார் இந்த துஆவை பகல் பொழுதில், அதாவது காலையிலே அதிலே உறுதியாக நம்பிக்கை வைத்தவராக ஓதுகிறாரோ, அதை சொல்கிறாரோ, ஃபமாத ஃபீ யௌமிஹி கப்ல அன் யும்ஸிய, மாலையாவதற்கு முதலில் அவர் மூத்தாகிவிட்டால் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கவாதியாக இருப்பார். எப்படி? இந்த துஆவை ஒருவர் சொல்லி காலை பொழுதுல சொல்லி மாலை வரைக்கும் உள்ள அந்த நேர இடைவெளியில் அவர் மூத்தாகிட்டார்னா என்ன பிரைஸ்? சொர்க்கம். கேக்குறீங்க தானே? சொர்க்கவாதியாக அவர் இருப்பார் என்று சொன்னாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, ஒமன் காலஹா மினல் லைலி, இரவிலே அல்லது மாலையிலே யாராவது ஓதுகிறாரோ, வஹுவ மூகினுன் பிஹா, அதை அவர் உறுதியாக நம்பியவராக, அதாவது எதை சொல்றா இருந்தாலும் ஹுதூருன் நஃப்ஸ், உள்ளத்துல அது இருந்து வரணும். சும்மா ஏதோ பாடமாக்கிறதுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு அப்படி இல்லை. நீங்க சொல்ற துஆக்கள் எல்லாமே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தைகினன் பிஹா கல்புஹு, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை உள்ளத்துக்குள்ள உறுதியாக சொல்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம். அப்ப எதுவாக இருந்தாலும் நாம தொழுகையில நிக்கிறோம், நமது கல்வி இருக்கணும், ஹுதூருன் நஃப்ஸ், நம்மட அந்த உள்ளம் அந்த தொழுகையில் இருக்கணும். நம்ம அல்லாஹ் பத்தி யோசனை இல்லாம ஏதோ தக்பீர் கட்டுறோம், அங்க உள்ள பிரச்சனை இங்க உள்ள பிரச்சனை எல்லாம் யோசிக்கிறோம், அது தொழுகை அல்லது, அது வீணான ஒரு தொழுகை. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உள்ளத்திலே உறுதி பூண்டவராக இதை சொன்னால் கப்ல அன் யுஸ்பிஹ் ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னah. எவ்வளவு சிறப்பு சகோதரர்களே! இந்த பாக்கியம் கிடைக்குமா? அதாவது இமாம் இப்னு கைம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க, இந்த அமல்களிலேயே மிகவும் ஈஸியாக செய்து அதிகமாக நன்மை சம்பாதிக்கிற ஒரு அமல் இருக்குன்னு சொன்னா அது இந்த திக்ர் தான் சகோதரர்களே. தொழுகைன்னா கூட நீங்க எழும்பணும், ஒளிச்சணும், பள்ளிக்கு வரணும், எவ்வளவு இது ஹஜ்ஜிக்கு போறோம்டா லட்சக்கணக்கில் செலவழிக்கணும், ஜக்காத்துண்டா காசை கொடுக்கணும், மற்ற விஷயம் எல்லாம் பிசிக்கல் உடம்பால உங்களுக்கு மாற்றல், பொருளாதாரத்தால் அதுல கொஞ்சம் நீங்க கொடுக்கணும், தர்மம் கொடுக்கணும்னா பணத்தையோ பொருளாதாரத்தை கொடுக்கணும். ஆனா திக்ர் என்பது வெறும் நாவின் அசைவுகளால் உங்களுக்கு சொர்க்கம். உங்களோட நாவும் அசையணும், உங்களோட கல்பு அதை உறுதியாக நம்பணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த துஆ என்ன? நீங்க சொல்லுங்க, அந்த பின்னுக்குள்ள அரசு சொல்லுங்க, என்ன துஆ? பின் வரிசையில வரணும் சத்தம், இங்கிருந்து வரக்கூடாது. அந்த துஆ என்ன? சையதுல் இஸ்திக்ஃபார். வெரி குட். அல்லாஹும்ம அஹ்சன்த், பாரக்கல்லாஹு ஃபீக். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். இல்லா அன்த, மாஷா அல்லாஹ். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. சில வார்த்தைகள் கூட குறை இருக்கும். இதுதான் ஃபார்மட், புகாரில வரக்கூடிய செய்தி. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை நிறைய பேர் நம்ம ஓதிக்கிட்டு வரோம். இதுக்கு பிறகு இந்த துஆவை பாடமாக்காதவங்க பாடமாக்கி இன்ஷா அல்லாஹ் டெய்லி ஓதலாமா? காலையிலேயும் மாலையிலேயும் ஓதணும், முக்கியமான ஒரு துஆ. அப்ப இந்த துஆ சொல்ற செய்தி என்னன்னு சொன்னா சகோதரர்களே, அதாவது இந்த துஆல எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்குது. எல்லா விஷயங்களும் இந்த துஆவில் இருக்குது. நீங்க பாருங்க, அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னோட ரப்பு. இக்ரார், அல்லாஹ் நீதான் எனக்கு ரப்பு, வேற யாரும் என்ன படைச்சா? நீதான் எனக்கு ரப்பு. இந்த உலகத்துல நீ எனது ரப்பு, நான் உன்னுடைய அடிமை என்று தன்னுடைய அடிமைத்துவத்தை ஒத்துக்கொண்டு எனக்கு ரப்பு அல்லாஹ்தான் என்று நாம் என்ன செய்றோம்? இதுல பிரகடனப்படுத்துறோம். லா இலாஹ இல்லா அன்த,
தௌஹீத். யா அல்லாஹ் ஒன்ன தவிர வணக்கத்துக்குரிய வணங்குறதுக்குரிய இலாஹு வேற எவனும் இல்ல. லா இலாஹ அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த விதமான கடவுளும் இல்லை, எந்த விதமான இலாகும் இல்லை. அதாவது இது இலக்கணம் படிச்சவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியை சொல்றேன். அதாவது ஒரு ஒரு ஒருமையான ஒரு சொல், உதாரணமா ரஜுலுன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரஜுலுன்னா மனுஷன். லா ரஜுல அப்படின்னா எந்த மனுஷனும் இல்லைன்னு அர்த்தம். சும்மா மனுஷன் இல்லைன்னு சொல்றதுக்கும் எந்த மனுஷனும் இல்லைன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் யாருமே இல்லைன்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்? லா இலாஹ, எந்த விதமான வணக்க வழிபாடுகளுக்குரிய கடவுளும் இல்ல, இல்லா அந்த ஒன்ன தவிர. சில ஆளுக்கு அப்படி சொல்லுவாங்க, ஆனா மனோ இச்சைக்கு அடிமையா இருப்பாங்க. அப்படி ஒரு பக்கம் சொல்லிக் கொள்வாங்க லா இலாஹ இல்லா அந்த எல்லாம் சொல்றது. ஆனா சொல்லுவான் அஃபரைத மன் இத்தகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை இலாஹாக எடுத்துக்கொண்டவன நபியை நீங்க பார்க்கலையா? அல்லாஹ் கேட்கிறான் அஃப அன்த தகூன அலைஹி வக்கீலா, அவங்களுக்கு நீங்க பொறுப்புதாரியா ஆக முடியுமா? அம் தஹ்சபு அன்ன அக்ஸரஹும் யஸ்மஹூன், அவர்களில் அதிகமானவங்க நீங்க சொல்றதை கேட்கறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவ் யாக்கிலூன், அவங்க சிந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்றான் உலாயிக கல் அன்ஆம், அவங்க ஆடு மாடுகளை மிருகங்களை போல இருக்கிறாங்க. அப்போ நாங்க அல்லாஹ் நீதான் வணங்கத்துக்குரிய, நீ ரப்பு மட்டுமல்ல வணங்குறதுக்குரிய ரப்பு நீதான். எவ்வளவு பெரிய வார்த்தை சகோதரர்களே. மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர் சொர்க்கத்துக்குள்ள நுழைவார். அதுக்காக கிளிப்புள்ள மாதிரி சும்மா சொல்றதா? உள்ளத்துக்குள்ள உண்மையா சொல்லணும். யா அல்லாஹ் உன்னைத்தான் நான் வணங்குவேன், உன்னைத்தான் நான் வணங்குவேன் சொல்றோம். அப்ப இந்த அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்குகிற இந்த கலிமாவை அல்லாஹ்விடத்தில் நாங்க பிரகடனப்படுத்துறோம். இந்த வார்த்தையில ஹலக்தனி வ அன அப்துக, யா அல்லாஹ் நான், நீ என்ன படைச்சிக்கிறா, நான் உனது அடிமையாக இருக்கிறேன். அபுதுன்னா என்ன அர்த்தம்? அடிமை, உனக்கு அடிமை. யா அல்லாஹ் ஒரு கிபர் பெருமை உள்ளவனுக்கு இந்த அடிமைத்துவத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்ற ஒருத்தனுக்கு பெருமை வருமா? நான் ஓண்ட அடிமையா அல்லாஹ், நீ தான் யா அல்லாஹ் என்ன படைச்சாண்டு ஒருத்தன் உள்ளத்தால் அவன் சொல்லுவான்டா, நான் தான் பெரிய அவன் சொல்லுவானா என்னைக்காவது? சில நபர்கள்ட்ட இந்த விஷயங்கள் அதாவது தெளிவா சொல்ல மாட்டாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் பெரியவன் அப்படின்னு அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அவங்களோட சில பேச்சுகள் அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் எப்பவும் பணிவுதான். உண்மையிலேயே நம்ம ஒரு மனிதர் நம்மகிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாரு, உண்மையில அவரு புலைய விளங்கி சொன்னா கூட இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹு கைர், நான் ஏத்துக்கொள்றேன் நீங்க சொல்றது, இதான் மூமின்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வமா தவாபா அஹதுன் லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்காக பணிஞ்சு வாழ்றானோ இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் உயர்த்திடுவான். அப்ப உயர்வு என்பது பணிவுல தான் இருக்குது. ஒரு மூமினை பொறுத்தவரையும் அல்லாஹ் யா அல்லாஹ் நீ என்ன படைச்சிக்கிறா, யா அல்லாஹ் நான் உன்ட அடிமை, நான் அடிமை என்கிற அந்த உணர்வுகளை உள்ளத்துக்குள்ள பதிஞ்சிட்டா நான் பெரியவன் என்கிற அந்த ஷைத்தானிய உணர்வு வராது. ஷைத்தானுக்கு வந்து பிரச்சனை என்ன? அல்லாஹ் சொல்றா இந்த மனிதனுக்கு சுஜூது செய்து, ஷைத்தான் சொன்னா ஏலான்றான். அல்லாஹ் கேட்கிறான் மா மனக் அன் தஸ்ஜுத, அதாவது நீ இந்த ஆதமுக்கு சுஜூது செய்ய சொன்ன போது நீ இதை செய்யாம இருக்கும்படி உன்னை தடுத்தது எது? கேட்கும் போது அவன் என்ன பதில் சொன்னான்? அன கைரும் மின், நான் சிறந்தவன். خلقتني من نار, என்ன நீ நெருப்பால படைச்சிக்கிறா, وخلقته من طين, அவரை நீ மண்ணால படைச்சிக்கிறா. எப்படி மண்ணால படைக்கப்பட்ட ஒருத்தனுக்கு மெட்டீரியல் எது பெருசு? நான் தான் பெருசு அப்படின்னா. அப்ப நான் பெரியவன் என்கிற அந்த அகம்பாவத்துக்கு இந்த வார்த்தைகள் ஒரு என்ன செய்து உள்ளத்துக்குள்ள எப்பவுமே நான் அடிமைதான். அதுதான் உள்ளத்தால சொல்றேன்னு சொன்னா என்னது? சும்மா உதட்டால எல்லாம் சொல்லிட்டு போயிடும். நீங்க உதட்டால நீங்க சம்பந்தமே இல்லாம உங்களோட உள்ளத்திலையும் இல்ல உங்களோட எண்ணத்திலையும் இல்ல நீங்க பாட்டுக்கு சொன்னா அது சொர்க்கம் வராது. உள்ளத்துக்குள்ள நீங்க அடிமைன்றதை சொல்றீங்க. நான் அல்லாஹ்வுட அடிமையாக இருக்கிறேன். வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅது, யா அல்லாஹ் உன்னோடு நான் செய்த ஒப்பந்தத்திலும் உன்னோடு நான் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்திலே என்னால் முடியுமான வரையும் நான் என்ன செய்வேன்? அதுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன், நான் அதற்கு சரணடைவேன். உனக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியிலே அந்த வாக்குறுதியிலே என்னால் முடிந்த வரைக்கும் நான் என்ன செய்வேன்? வழிபட்டு நடப்பேன் என்று நாம சொல்றோம். விளங்குதா? நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அல்லாஹ்வுடைய அடிமையாக நான் இருக்கணும். அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்?
இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் மூமின்கள்ட்ட இருந்து அவங்களோட பொருளாதாரத்தையும் அவங்களோட உயிர்களையும் விலைக்கு வாங்கிட்டான். என்ன விலை? பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, அவங்களுக்கு சொர்க்கம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு தேவைப்படுகிற நேரத்தில், நம்முடைய உயிர்கள் அல்லாஹ்வுடைய தேவைக்கு, அல்லாஹ்வுடைய தீனுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் நாங்க அதை கொடுக்கணும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், சிலர் அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள், இன்னும் சிலர் அதை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எனவே நாம் முடியுமான வரைக்கும் அல்லாஹ்வுடன் செய்த ஒப்பந்தத்துக்கு, வாக்குறுதிக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ்கிறோம் என்பதை அல்லாஹ்விடத்தில் பிரகடனப்படுத்துறோம். அடுத்தது என்ன? அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது. யா அல்லாஹ், நான் செய்த தீமைகள் விட்டும், நான் செய்தவைகளை விட்டும், பாவமான அல்லது தீங்கான விஷயங்களை விட்டும் யா அல்லாஹ் உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தருகிறேன். யா அல்லாஹ், நீ தான் என்ன காப்பாற்றணும், நீ தான் எனக்கு பாதுகாப்பு தரணும். நான் செய்த தவறான விஷயங்கள், பிழையான எண்ணங்கள், வாழ்க்கையில நான் விட்ட பிழையான எல்லா விஷயத்தில இருந்தும் யா அல்லாஹ் நீ எனக்கு பாதுகாப்பு தா, உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அபூஉ லக பிநிஅமதிக அலைய. யா அல்லாஹ், நீ எனக்கு செய்திருக்கிற நியாமத்துகளை, எத்தனையோ நியாமத்துகளை நீ செஞ்சிருக்கிறாய், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு எவ்வளவு இப்ப சில ஆள்கிட்ட நம்ம கேட்ட, அல்லாஹ் எனக்கெல்லாம் என்னவா செஞ்சுக்கிறான், ஒன்றுமே இல்லை என்று நினைக்கிறான் மனுஷன். சொல்றான் இல்லை நினைக்கிறான். எல்லாரும் அல்ல, அல்லாஹ் நாடிய நல்ல மக்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றது, இந்த ஈமான் இல்லாத மக்கள்கிட்ட போய் எப்படி இருக்கிறீங்க என்ன கேட்குறீங்க, ஒன்றுமே இல்லைங்கிறேன். ஓகே, உங்களோட கண்ணு ரெண்டையும் தாங்க 2 கோடி ரூபா தார். இல்ல கண்ணெல்லாம் தர இல்லாது. இல்ல 2 கோடி தாரணப்பா. இல்ல தர இல்லாது. அதுதான் உங்களுக்குள்ள 2 கோடி இருக்குதே. கிட்னியை 2 காட்டி தாரீங்களா? இல்ல நான் தர மாட்டேங்கிறான். ஹார்ட மாத்திக்கொள்ளுமா? இல்ல நான் தர மாட்டேங்கிறான். கைய இல்ல. அப்ப என்ன? ஒண்ணும் இல்லைங்கிறீங்களே. அப்ப அல்லாஹ் தஆலா மனிதனுக்குள்ள அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச நியாமத்துகளை எல்லாம் நீங்க கணக்கு பார்த்தா எண்ணி முடிக்க இயலாது. இந்த சபையில இருந்து நான் சொல்ற பேச்சை கேட்டு விளங்கி நீங்க அதை எடுக்கிறீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய நியாமத். எத்தனையோ பேரை பார்க்கிறோம், நல்லா இருக்கிறாங்க, ஆனா பார்வைக்கு நல்லா அழகா இருக்கிறாங்க, வேலை செய்து இல்ல, அவங்களோட மூளை பிரச்சனையா இருக்குது, அவங்க அசாதாரணமான நிலைமையில இருக்கிற எத்தனையோ பேரை பார்க்கிறோம், நடந்து தெரிகிறோம். நாம அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், உங்களுக்கு எவ்வளவு நியாமத்துகளை நாங்க செஞ்சிருக்கிறோம். நீங்க குடிக்கிற இந்த பூமியில இருந்து வரக்கூடிய தண்ணியை நாங்க உப்பாக மாத்திட்டா அதை நீங்க திரும்பி மாத்தி தரணுமா? அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நாங்க அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிசானன் வ ஷஃபத்தைன், 2 கண்ணை தரலையா, ஒரு நாவை தரலையா, 2 உதட தரலையா? எவ்வளவு நியாமத்துகளை நாங்க செஞ்சுக்கிறோம். நம்ம பாக்குறதெல்லாம் நமக்கு மேல உள்ளவன பாக்குறோம். அத்தா பாருங்க, அவன் 2 மாடி கட்டிட்டான், நமக்கு 1 மாடி தானே, அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுக்கிறான். அந்த அவன் 5000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கிறான், எனக்கு 2000 ரூபாய் தானே அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சொல்றான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவங்களா பங்கு வைக்கிறாங்க. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில நாங்க தான் மனிதர்களுக்கு இடையிலே வாழ்வாதாரத்தை பங்கு வைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தரலண்டா கைருன்னு நினைச்சு கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கிறத நீங்க, அல்லாஹ் என்ன ஆரோக்கியமாக நீ வாழ வச்சா யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு நல்ல குழந்தையை தந்தா யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன பார்க்க வச்சுக்கிறா யா அல்லாஹ், என்ன உள்ளத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம வச்சுக்கிறா யா அல்லாஹ், என்னுடைய உடம்பை சரியான முறையில இயக்க வச்சுக்கிறா யா அல்லாஹ், எனக்கு நல்ல தூக்கத்தை தார யா அல்லாஹ் என்று அல்லாஹ் நமக்கு செய்த நியாமத்துகளை நாங்க கணக்கு பார்க்கணும். எதையெல்லாம் கணக்கு பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு செஞ்சது என்னன்னு கேட்டா நம்ம ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோம்னா நம்ம எவ்வளவு நன்றி கெட்ட மனிதர்களாக இருப்போம். இந்த துஆவில் நம்ம அதுக்கு தான் உள்ளத்தால சொல்லணும்ன்று, யா அல்லாஹ் நீ எனக்கு செய்த நியாமத்துகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அல்லாஹ் என்ன நியாமத்து செய்ய நீங்க யோசிப்பீங்களா இல்லையா? உள்ளத்தால நீங்க இந்த துஆவை செஞ்சா மனசுக்குள்ள யோசனை வரும், ஓஹோ நமக்கு இவ்வளவு நியாமத்து அல்லாஹ் செஞ்சுக்கிறானா, அப்ப இதெல்லாம் நம்ம நினைக்காம தானே வாழ்றோம் என்ற அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். வ அபூஉ லக பிதம்பி, யா அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து நான் உன்னிடத்துல மீள்றேன் யா அல்லாஹ், நான் செய்த பாவங்கள் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் பாவம் செஞ்சுக்கிறேன் யா அல்லாஹ், என்னை நீ மன்னித்து விடு, ஃபக்ஃபிர்லி என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ், நீ செய்த பாவங்கள், நான் செய்த பாவங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்றேன், நான் நிறைய பாவம் செஞ்சுக்கிறேன், விளங்கியோ விளங்காமலோ சில நேரம் நல்லதுன்னு நினைச்சு நாம் ஒரு வார்த்தையை பேசிப்போம், சில நேரம் அது பாவமாக மாறி இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில நபர்கள் சில வார்த்தையை பேசுறாங்க, அந்த வார்த்தையினுடைய விளைவுகள் அவங்களுக்கு தெரியறது இல்லை, கணக்கெடுக்கிறாங்க இல்லை, ஆனால் அந்த வார்த்தை நரகத்தினுடைய அடித்தளத்துக்கு கொண்டு போகுதுன்னாங்க.
மனிதர்கள் தானே. அப்ப நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்கிறோம். அல்லாஹ்விடத்தில் அதற்காக நாம் மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பை விரும்புறான். அல்லாஹு தஆலா மன்னிப்பை விரும்புறான். அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்யுமாறு சொல்கிறான். நமது வாழ்க்கையினுடைய வளமான வாழ்க்கைக்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் தொழில் அல்ல சகோதரர்களே. தொழில் எல்லாம் அதுக்கு அடுத்ததுதான். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களோட ரப்பிடத்தில் நீங்க இஸ்திக்பார் செய்யுங்கள். யக்ஃபிரு லக்கும், உங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவான். நான் கடந்த வகுப்பிலே சொல்லி இருக்கிறேன். எனவே அல்லாஹ் மன்னிப்பை விரும்புகிறார். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அந்த வார்த்தையை நாம சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த, யா அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறவன் உன்னை தவிர யாரும் இல்லை. அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல நீ மட்டும்தான் மன்னிக்கணும். இதை சொல்லி போட்டு ஒருத்தர் மொய்தீன் என்றவரைன்னு கூப்பிடுவானா? யா முஹிதீரே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அல்லாஹ் நீ தான் மன்னிக்கிறவ. சாவுல மீது ஆண்டவரேன்னு கூப்பிடுவானா? அந்த தெருவாக போவானா? பாஸ்போர்ட்டை கொண்டு அங்க வச்சுட்டு ஆண்டவரே நான் இப்படி துபாய்க்கு போறேன், எனக்கு வேலை தாங்கன்னு இங்க வந்து ரோட்ல நிற்கான். அல்லாஹ்விடத்துல கேட்டீங்களாவது அல்லாஹ் தருவான். அப்ப இந்த துஆ செய்யுதுன்னு சும்மா சொல்லல, இந்த செய்யுதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த துஆவிலே அடங்கி இருக்கிறது என்பதற்கு தான் இந்த துஆவை நாங்க ஓதுறோம். அதே மாதிரி இந்த துஆர சுருக்கம் இந்த புகாரில 6306 இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாகி மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்துறேன், ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இந்த சபையில் இருக்கிற சகோதரர்கள் சொல்லுங்க, இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் பாடம் இல்லாதவங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. வண்டியில என்னோ ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிறீங்க, ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் போடுறீங்க, ஹாதா மின் ஃபضل ரப்பி போடுறீங்க. இந்த துஆவை பாடமாக வரைக்கும் ஒரு ஸ்டிக்கர்ல ஒட்டுங்க. நான் ஒட்டுறதுல 100 நன்மை கிடைக்கும் 1000 அதை சொல்லல, அதை பாடமாக்குற நோக்கத்துல ஒட்டி வச்சுக்கொள்ளுங்க. அது சும்மா அழகுக்கு வச்சுக்கொள்ளுது. ஆயத்தில் குறிச்சு சும்மா அங்க இங்க தொங்கும், பார்த்தா அது ஓதவே இல்லை. கேட்டா விலைக்கு 5 ரூபாய்க்கு வித்தானா 1 to 5 1 to 10 அதை வந்து கொலை வச்சியா என்ன பிரயோசனம்? அதை நீங்க பாடமாக்குறீங்க, ஓதுறீங்க, அது வேற இல்லைண்டா. அதை சும்மா வச்சு பிரயோசனம் இல்லாம அல்லா இடத்துலயும் பாவியாகிற வேலையா இல்லையா? வீட்டுல ஒரு ஆள் கேட்கிறாரு, மாஷா அல்லாஹ் போட் போட்டா நல்லமா அல்லது இந்த இன்ஷா அல்லாஹ் போட் போட்டா நல்லமா இல்ல ஹாதா மின் ஃபضل ரப்பி போட்டா நல்லமாண்டு? நான் அவருக்கு பதில் சொன்ன, முதல்ல உள்ளத்துக்குள்ள எல்லாத்தையும் போடுங்க. ஃபெஸ்டுக்கு ஹாதா மின் ஃபضل ரப்பி போர்ட்ல இருக்குது, இங்க இல்ல. கேட்டா நான் பெரிய வீடு கட்டிக்கிறேன் என்று திறமையை தெரியுமா அப்படின்றது இங்க பெருமை, அங்க மாஷா அல்லாஹ் தொங்குது. என்ன பிரயோசனம்ன்ற கண்ணியமான சகோதரர்களே, அப்ப இத நாங்க உயிர்ப்பிக்கிறது பயான் பண்ற நோக்கம் என்ன? ஒரு துஆவை படிச்சாலும் அதை நாங்க அமல் செய்யணும். அமல் செய்வோமா? அமல் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த துஆ என்பது முக்கியமானது. இரண்டாவது ஒரு துஆ இருக்குது, இதுவும் முக்கியமான சின்னொரு வார்த்தை சகோதரர்களே, சின்னொரு வார்த்தை. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. எப்படி? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி பாடமாகணுமா? தேவை, இப்பவே பாடம் வந்தீங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி இத ஒருவர் 100 தடவைகள் சொன்னால் அது என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் இதை 100 தடவைகள் சொன்னால், சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது 2692 இலக்கத்துல, லம் யஅதி அஹதுன் யௌமல் கியாமத்தி, கியாமத்துடைய நாளிலே அவர் வருவார், அவர் பிஅஃதல மிம்மா ஜாஅ பிஹி, அவர் கொண்டு வந்தவைகளிலேயே மிகச்சிறந்த நன்மையாக அது இருக்கும். நீங்க எவ்வளவு நன்மையை கொண்டு வருவீங்க, அவர் கொண்டு வரக்கூடியவற்றிலே மிகச்சிறந்தவையாக அது இருக்கும். இல்லா அஹதுன் கால மிஸ்ல மா கால், யாராவது அந்த அதே அளவுக்கு சொல்லி இருந்தா அவரும் சிறந்தவராக இருப்பார். அதை விட கூட சொல்லிக்கணும். அதாவது அல்லாஹ்விடத்திலே மிகச்சிறந்த ஒருவராக அவர் வருவார். இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற இந்த சொன்னாங்க, தஸ்பீஹ் தஹ்மீத் 2 இதுவும் திக்ர் தான். சஹீஹ் முஸ்லிம் இந்த செய்தி பதிவாக இருக்குது. அப்ப 100 தடவை இதை சொல்லலுமான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா 100 தடவை போன் எடுத்து டிக்டாக் 100 தடவை பார்க்கிற ஆள் கேட்கிறாங்க. 100 தடவை போன் எடுத்து இன்னைக்கு பாருங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துப்படவே இல்லைனா அநியாயமா போச்சு. காலையில இருந்து பேஸ்புக் பக்கம் போகவே இல்லை, வாட்ஸ்அப் பக்கம் போகவே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சுப்ஹானல்லாஹ் அபிஹம்தி சொல்றது எவ்வளவு நேரம் போகும்? அதுக்காக நீங்க உட்கார்ந்துட்டு சுப்ஹானல்லாஹ் அபிஹம்தி 100 தடவை தொடரா சொல்ல ஒன்று இல்லை.
ஒரு சிக்னல் நிப்பாட்டுறீங்க, ரைட், 60 செகண்ட் கிடைச்சிட்டு சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி, முன்னுக்குள்ள வாகனத்தை திட்டுறது, பின்னுக்குள்ள திட்டுறது, அவனை திட்டுறது, அவன் பாருக்கு பிரேக் அடிச்சுட்டானு, இதெல்லாம் தேவையில்லை. ஓதிக்கிட்டே இருங்க, சந்தர்ப்பம் கிடைக்கல ஓதுங்க. அதுக்காக அதே ஓதிக்கிட்டணும். வீட்டுல இருந்து போன் வந்து ஆன்சர் பண்ண இல்ல சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சொல்றோம், அது தேவையில்லை. நீங்க பேசுற எல்லாத்தையும் செய்யுங்க. உங்களோட அன்றாட நடவடிக்கை, உங்களோட வேலையை, உங்களோட பிசினஸ், வியாபாரத்தை, நண்பர்களோட பேசுங்க. கிடைக்க ஒரு மினி செகண்ட்ல சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி எவ்வளவு செகண்ட் சொல்ல போ 100 தடவை என்ன 2000 தடவை கூட சொல்லலாம். நீங்க கூட சொன்னா தப்பில்லை, குறைஞ்சது 100ஆவது நீங்க சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது ஒரு நேரத்தில் உட்கார்ந்துகிட்டு தான் சொல்லணும் இல்லை. ஒரு ஆள் இருக்கிறார், வேலைன்னு போனா பிஸியாவே காலையில ஒரு டைம் ஒதுக்கி இதெல்லாம் ஃபுல்லா ஓதிட்டு போறாருன்னா நான் தப்புன்னு சொல்ல வரல. எப்படி ஓதணுன்றது நீங்க டிசைட் பண்ணுங்க. இப்படித்தான் உட்கார்ந்து காலையிலேருந்து முதலாவது வந்து செய்து சுபார் அதுக்கு ஒரு சுபார் அப்படி இந்த ஓடல்ல ஓதுறதுக்கு எங்க சொல்லலாம். அது ஒரு முக்கியமான துவா, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. நாம் அதுல என்ன கேட்கிறோம்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன், வ பிஹம்திஹி அவனுடைய புகழை கொண்டு நான் அவனை என்ன செய்றேன்? துதிக்கிறேன் என்று நாம சொல்றோம். இது ஒரு சின்ன ஒரு துவா. சஹீஹ் முஸ்லிம்ல 2692வது இலக்கத்தில் செய்தி பதிவாகி இருக்கிறது. இதை ஒருவர் சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த ஒரு நன்மையை கொண்டு வந்தவராக அவர் கருதப்படுவார் என்பதை பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னொரு துவா இருக்கிறது. இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய ஒரு துவா. அது என்னது? அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ், அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதல் யௌம் வ கைர மா பஅதஹு وأعوذ بك من شر ما في هذا اليوم وشر ما بعده. ربي أعوذ بك من الكسل والهرم وسوء الكبر. ربي أعوذ بك من عذاب في النار وعذاب في القبر. கொஞ்சம் நீண்ட துவா, நிறைய சகோதரர்கள் இதை பாடமாக்கி இருப்பாங்க. இந்த துவாவை நீங்க வந்து எங்க பார்க்கலாம்னு சொன்னால் சஹீஹ் முஸ்லிம்ல 2723வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 2723வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவாக இருக்கு. இந்த துஆவை ஓதுற நேரத்தில் காலையிலும் மாலையிலும் இதை ஓதணும். இந்த இடத்துல இந்த காலையில எப்போ சிலவங்க என்ன சொல்றாங்க, சுபஹ் தொழுது முடிஞ்ச உடனே சலாம் கொடுத்துட்டு இந்த துஆவை ஓத ஆரம்பிப்பாங்க. காலை என்பது இதை வந்து அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் இதை வகைப்படுத்துற நேரத்தில் சிலவங்க சொல்றாங்க சுபஹ் தொழுவத்திலிருந்து விடி அந்த பொழுது அந்த விடிகிற சூரியன் உதிக்கிற நேரம்ன்றாங்க. சிலர் சொல்றாங்க பொழுது விடி. ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க எப்படின்னா, இது காலை என்பது அந்த குஹாவுடைய நேரம் வரைக்கும் வரும். 12 மணி என்பது காலை அல்ல. காலை என்று நம்ம சமூக மரபுல எப்படி சொல்லுவோம், அந்த குஹாவுடைய அந்த நேரம் தாண்டின உடனே அதுக்கு ஒரு பகல் மாறிடும். அந்த நேரம் வரைக்கும் இதை ஓதலாம்னு சொல்றாங்க. ஒரு ஆளுக்கு கிடைக்குது சுபஹுக்கு பிறகு அவர் வேலைக்கு போனா அவர் பிஸி ஆயிடுவாரு, அவருக்கு நினைவுல இல்ல, அவர் பேப்பரை பார்த்தா வாசிக்கணும்டா சுபஹ் தொழுது அல்லது ஒரு டீயை குடிச்சிட்டு ஒரு ஃப்ரீயான ஒரு நல்ல ஒரு மைண்டுக்கு வந்து உள்ளத்துக்குள்ள அதை எடுக்கணுமே. சும்மா தனதன்னு சொல்லிக்கிட்டு உள்ளத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாம அதை நாங்க என்ன செய்யலாம், அதை நெறிப்படுத்தலாம். அப்ப இந்த துஆ அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ், அஸ்பஹ்னாண்டா நாங்கள் காலையில் ஆகிவிட்டோம், வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் அல்லாஹ்வுடைய அதிகாரமும் காலையை அடைந்து விட்டது. அவன் காலையில தான் அல்லாஹ்வுடைய அதிகாரம் கிடைச்சதல்ல, நாமும் காலை அடைஞ்சிட்டோம். வஸ்பஹல் முல்கு லில்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த அதிகாரம் முல்க் அதுவும் காலையை அடைந்து விட்டது. வல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த அல்ஹம்து என்ற வார்த்தைக்கு எல்லா விதமான புகழும், புகழுடைய எல்லா வகைகளுக்கும் அவன் தான் சொந்தம். அதான் அர்த்தம். அதுல இந்த அல் என்பது அரபுல அல் தாரீஃப் என்று சொல்லுவாங்க. உதாரணமாக கிதாபுன் அப்படின்னா ஒரு புத்தகம் சொல்லுவாங்க, அதாவது இன்டெஃபினிட் சொல்லுவாங்க, பொதுவா சொல்றது புத்தகத்துல ஒரு பேர். அல் கிதாபுன்னா த புக்னு சொல்லுவோம்ல, குறிப்பிட்டு சொல்றது. அப்ப அல் என்று ஒண்ணு யூஸ் பண்ணினா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு இன்டெஃபினிட்டான ஒரு சொல்ல டெஃபினிட்டா மாத்துறதுக்குன்னு சொல்லுவாங்க, குறிப்பிட்டு சொல்றதுக்கு. இந்த இடத்துல வர அல்ல அதல்ல, குறிப்பிட்ட புகழ் அல்லாஹ்வுக்கு அல்ல. என்னது? எல்லா விதமான புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ் அல் இஸ்திக்ராகியானதுக்கு சொல்லுவாங்க. எல்லா விதமான புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணக்க வழிபாடுகளுக்குரியவர்கள் இல்லை. அவன் வஹ்தா, அவனுக்கு வாப்பாவும் இல்லை, பிள்ளையும் இல்லை, சந்ததியும் இல்லை, மனைவியும் இல்லை, அவன் தன்னந்தனியாக இருக்கிறான். லஹுல் முல்க் ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. வலஹுல் ஹம்த்
புகழ் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அல்லாஹ்வை பத்தி சொல்லும். எப்பவுமே அல்லாஹ்விடத்துல ஒரு கோரிக்கையை கேட்கிற நேரத்தில் அல்லாஹ்வை புகழணும். நீங்க இந்த உலகத்தில் உள்ள மனுஷனை தான் புகழக்கூடாது. மனுஷன் புகழ சில நேரம் விரும்புவான். யாராவது நம்மளை புகழ்ந்தா அவனை தோஸ்தாகிடுவான். யாராவது நமக்கு புத்தி சொன்னா இவனோட எல்லாம் சேரப்படாது, இவன் ஒரே நோய் நோயின்ட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான்றது. நம்மளை அதாவது சொல்லுவாங்க, லவ் தோஸ் ஹூ அட்வைஸ் நாட் தோஸ் ஹூ பிரைஸ். உங்களை புகழ்றவனை நீங்க நட்பு வைக்காதீங்க. எவன் உங்களுக்கு நல்லது சொல்றானோ அவன் தான் உங்களோட உண்மையான நண்பன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளு என்று நல்ல நட்புக்கு அடையாளம் நீங்க பாவம் செஞ்சா உங்களை தடுக்கணும். அவனோட தான் நீங்க ஒதுங்கிடுறீங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில ஆட்கள் என்ன செய்வாங்க, இந்த அரசியல் மேடையில எல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸ்ரீலங்காவோட தமிழ்நாட்டிலே இது கூட பார்க்கலாம். என்னது புகழ், இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படிப்பட்டவர் தெரியுமான்னு முன்னுக்கு வச்சு புகழ்றது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ரஐத்துமுல் மத்தாஹீன் ஃபஹ்சு ஃபீ உஜூஹிஹிம் துராப், புகழ்றவனை கண்டா மண்ணெண்ணை தூக்கி முகத்துல போடுங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னா ஒருத்தன் புகழ்ந்து அடிக்கும் போது மண் எடுத்து முகத்துல அடிக்கணும்னு விளங்கிடப்படாது. அது அந்த அளவுக்கு ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுக்கு தான் எல்லா விதமான புகழ், அவன் எல்லா விதமான ஆற்றலும் உள்ளவனாக இருக்கிறான் என்று நாம சொல்றோம். ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதல் யௌம், யா அல்லாஹ் இந்த நாளில் உள்ள நலவுகளை நான் உன்னிடம் கேட்கிறேன். எதை கேட்கிறேன்? இந்த நாள்ல எத்தனையோ தீங்குகள் எனக்கு வந்துடாம என்னை பார்த்துக்க அல்லாஹ். இந்த நாள்ல என்னென்னவெல்லாம் நலவுகள் இருக்குமோ, அது துன்யா ஆகிரா, உலகத்தின் நன்மை. ஒரு பிசினஸ் யா அல்லாஹ் என்ன நஷ்டமாக்கிறாரு. பிசினஸ்ல ஒரு ஃபெயிலியர் வந்தா அல்லது தோல்வி வந்தா ஏதாவது லொஸ்ட் ஆயினா அது பாதிப்பா இல்லையா? நம்ம அல்லா இடத்துல ஹைர்னு கேட்கிறது மறுமை மட்டுமல்ல, இந்த உலகத்துல நல்லதெல்லாம் யா அல்லாஹ் அந்த நாள்ல நல்லதெல்லாம் இருக்குதா. அதே மாதிரி வமா பஅதா ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதல் யௌம் வ கைர மா பஅதா, இதுக்கு புறவும் எனக்கு நன்மை தான், இதுக்கு புறவும் எனக்கு ஹைர்களை தான். வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதல் யௌம், இந்த நாளிலே உள்ள தீங்குகளில் இருந்தும் என்னை காப்பாற்றி விடுவாயாக, உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ ஷர்ரி மா பஅதா, இதன் பின்னால் உள்ள தீங்குகளையும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பி அஊது பிக மினல் கஸல், யா அல்லாஹ் சோம்பேறித்தனத்திலிருந்து என்னை காப்பாத்திரு. நிறைய இந்த சோம்பேறித்தனம் இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். சொல்ற என்னலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. இந்த சோம்பேறித்தனம் என்பதுதான் சொல்ற நமக்கு பயங்கரமான ஒரு பாதிப்பு. அது எந்த அளவுக்குன்னு சொன்னா, உலகத்துல சோம்பேறித்தனம்டா பரவாயில்லை, தொழிலுக்கு போறா இல்ல, உழைக்க போறா இல்ல, வெளியே போறா இல்ல, வேலை வெட்டி செய்றா இல்லன்னா அது உலகத்துல உள்ள விஷயம். பொருளாதார பாதிப்பு வரும், குடும்பத்துக்குள்ள சண்டை வரும், சில கணவன் மனைவி பிரச்சனை வரும், மாமியார் தலையிடுவாங்க, மாமனார் தலையிடுவாங்க, வீட்டுல சும்மா இருந்தா மாப்பிள்ள பிரச்சனை தானே வரும். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் அது உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனா அல்லாஹ்வை வணங்குறது சோம்பேறித்தனமா இருந்தா, வணக்க வழிபாடுகள்ல இருந்தா அது பெரிய பாதிப்பு. அப்போ அல்லாஹ்விடத்துல நாம எல்லா உலக பாதிப்பும் அதுல இருக்கிறது, மறுமையின் பாதிப்பும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் சோம்பேறித்தனம். சிலவங்க சொல்லுவாங்க சோம்பேறித்தனம் இருந்தா நல்லதா. என்னத்துக்குண்டா, பில்கேட்ஸ் ஆள் எடுக்கும் போது சோம்பேறி பார்த்தா எடுப்பாராம். என்னன்னு கேட்டாங்க, சோம்பேறிக்கு தான் குறுக்கு புத்தி நல்லா வேலை செய்யுமா. இது எப்படி? உதாரணமா நாங்க ஒண்ணு கொப்பி பண்ணணுமா இருந்தா இப்படியே செலக்ட் பண்ணி நாங்க என்ன செய்யறோம், மேல ஒரு கொப்பி ஒண்ணு கொடுக்குறோம். இதே என்ன செய்யணும், கண்ட்ரோல் சி அடிச்சு விட்டுறாங்க. இந்த கண்ட்ரோல் சியை கண்டுபிடிக்கிறவனெல்லாம் சோம்பேறியா தான் இருப்பானா அப்படின்னு சோம்பேறித்தனத்துக்கு சில நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சில சோம்பேறித்தனத்தை புகழ்வாங்க. ஆனா சோம்பேறித்தனம் என்பது உலகத்துக்கு அதுல கயிறு இல்ல, அதுல மறுமையிலையும் அதுல தோல்வி இருக்கிறது. அடுத்த விஷயம் என்னண்டா, அஊது பிக மினல் கஸல் வல் ஹரம், இந்த முதுமைன்றது இருக்குதானே, முதுமையால வரக்கூடிய முதுமையின் தீங்கு. முதுமைன்றது பொதுவாக நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம், நம்மளோட வேலையை நாமளே செஞ்சுக்கிறோம், நம்ம உழைச்சி நம்ம கொடுக்கிறோம். நம்ம அடுத்த ஆள்கிட்ட வாங்கி சாப்பிட்றதுல நமக்கு சந்தோஷமா, நாமளே உழைச்சி சாப்பிட்றதுல நமக்கு சந்தோஷமா? நமக்கு சந்தோஷம். நம்ம உழைச்சி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்தா அது சந்தோஷமா இல்லையா? நம்மளோட மனைவி கொடுத்தா சந்தோஷம், நம்ம குடும்பத்துக்கு கொடுத்தா சந்தோஷம். இதே நம்ம இப்படி இருந்த நாம முதுமை பருவத்தில் பலவீனமாவி நம்மட வேலையை நமக்கு செய்ய முடியாம, நம்மளை தூக்குறதுக்கு ஒரு ஆள் தேவை, நமக்கு மனசுல தேவைக்கு ஒரு ஆள் தேவை, நம்மளை கிளீன் பண்ணதுக்கு ஒரு ஆள் தேவை, எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் ஒரு வாயில சாப்பாடு வைக்கிறதுக்கு கூட இன்னொரு ஆள் தேவை என்கிற ஒரு நிலைமை வந்தா அது ஒரு எவ்வளவு மன உளைச்சலை உண்டாக்கும். எனவே ரசூலுல்லாஹ் அதிலிருந்து பாதுகாப்பு தேடினாங்க. எதுல இருந்து? இந்த முதுமையில் ஏற்படுகிற அந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறாங்க. வசூஇல் கிபர், முதுமை பருவத்தினுடைய அந்த தீங்கிலிருந்து. அந்த நெல் அப்படின்ற அர்த்தம் என்னடா, என்ன நேரத்துக்கு மௌத்தாக்குன்றதை இன்டைரக்டா சொல்ற விஷயம் தான் இது. யா அல்லாஹ் அடுத்த ஆட்களுக்கு நான் பாரமாக இருக்கிறேன்,
இந்த முதுமையால சில நேரம் நம்ம என்ன செய்வோம், நல்ல புத்திசாதுரியமா பேசக்கூடிய ஒருவர் 95 வயசு போன உடனே ஆள் இப்ப மாறாட்ட கோணத்தில் பேசுறாரு, என்னன்னு இல்ல சும்மா திடீர்னு சம்மந்தம் இல்லாம கோபப்படுறாரு, சின்ன பிள்ளை மாதிரி நடக்கிறாருன்னு சிலவங்களை பார்ப்போம். அப்ப அந்த நிலைமை நமக்கு வந்தா நமக்கு விருப்பமா? அந்த சோதனையில் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். வ அஊது பிக்க மின் அஸாபின் ஃபின்னார், யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். வ அஸாபின் ஃபில் கப்ர், அதாவது கபருடைய துன்பத்திலிருந்து நாங்க பாதுகாப்பு தருவோம். ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்து முடிஞ்சு நாங்க துஆ கேட்போம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் அஸாபில் கப்ர் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். சலாம் கொடுக்க முதல்ல அத்தஹியாத்து முடிஞ்சு அந்த துஆவை ஓதணும், ஹதீஸ்ல வருது. அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அதாவது நரகத்தினுடைய தண்டனையில் இருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, துஆ செய்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் இந்த துஆவை மாலையில ஓதுறோம். அதாவது அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்க்னா நாங்க காலை அடைந்து விட்டோம்னு அர்த்தம். இதே நீங்க மாலையில இந்த துஆ ஓதுறோம்டா அம்சைனா வ அம்சல் முல்கு லில்லாஹ். இந்த அரபு தெரிஞ்சவங்களுக்கு அந்த வேர்டை அங்க மாத்திடுவாங்க, தெரியாதவங்க ரெண்டையும் பாடமாங்க, ரெண்டு வித்தியாசம், அவ்வளவுதான். அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்க்னு சொல்ற இடத்துல அம்சைனா வ அம்சல் முல்க்னு சொல்லுவீங்க. அதே நேரத்துல நாங்க அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுகிற நேரத்துல அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதல் யௌம்னு சொல்ற இடத்துல ஃபீ ஹாதிஹி லைலான்னு மாத்தோம். எப்படி ஓதுவீங்க? அதை ஃபுல்லா ஓதுறோம் பாருங்க. அம்சைனா வ அம்சல் முல்கு லில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபீ ஹாதிஹி லைலா வ கைர மா பஅதா வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபீ ஹாதிஹி லைலா வ ஷர்ரி மா பஅதா ரப்பி அஊது பிக மினல் கஸலி வல் ஹரமி வ சூஇல் கிபரி ரப்பி அஊது பிக மின் அஸாபின் ஃபின்னார் வ அஸாபின் ஃபில் கப்ர். அப்ப இது கிட்டத்தட்ட மூன்றாவது துஆல நாங்க இருக்கிறோம். இதே மாதிரி اللهم بك أصبحنا وبك أمسينا وبك نحيا وبك نموت وإليك النشور மாலை ஆயுத وإليك المصير என்று ஒரு துஆ இருக்கிறது. அதற்கான சிறப்புகள் இருக்கிறது. اللهم إني أسألك العفو والعافية في الدنيا والآخرة اللهم إني أسألك العفو والعافية في ديني ودنياي وأهلي ومالي اللهم استر عوراتي وآمن روعاتي اللهم احفظني من بين يدي ومن خلفي وعن يميني وعن شمالي ومن فوقي وأعوذ بك بعظمتك أن أغتال من تحتي என்று ஒரு துஆ இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு துஆ இருக்குது. اللهم عالم الغيب والشهادة فاطر السماوات والأرض رب كل شيء ومليكه أشهد أن لا إله إلا أنت أعوذ بك من شر نفسي ومن شر الشيطان وشركه وأن أقترف على نفسي سوءا أو أجره على مسلمين இலா முஸ்லிமின். இப்படி ஏராளமான கிட்டத்தட்ட 10 துஆக்களை நான் தொகுத்துட்டு வந்தேன். 3 துஆக்களை நான் உங்களுக்கு விளக்கத்தோட நான் சொல்லியிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இது நான் இது இந்த துஆக்களை தமிழோட இன்ஷா அல்லாஹ் முடிந்த அல்மனார் குரூப்ல அவங்களோட அனுமதியை கேட்டு நான் போட சொல்றேன். தமிழ் அந்த அர்த்தத்தோட அந்த துஆவை PDF நாங்க இன்ஷா அல்லாஹ் போடுறோம். முக்கியமாக இந்த துஆவையும் இந்த துஆவுடைய பொருளையும் விளங்கி நம்ம பாடமாக்கி நாங்க அமல் செய்யணும். இதான் நோக்கம். நல்ல துஆ என்று சொல்லிட்டு போறதில்ல, இன்னைக்கு காலையில மட்டும் ஓதி மாஷா அல்லாஹ் ஒரு நாள் அமல் செஞ்சிட்டோம் இல்ல, வாழ்க்கை மௌத்து வரைக்கும் நீங்க அல்லாஹ்வோட கனெக்ட் ஆயிக்கணும், அல்லாஹ்வோட தொடர்பு ஆயிக்கணும். அந்த அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும், நம்மளோட ஆபத்துகளை காப்பாற்றணும். இது சிலாஹுல் மூமின், ஒரு மூமினுடைய ஆயுதம் துஆ என்பது. அந்த ஆயுதத்தை ஷைத்தானுக்கு எதிராக நாம் போராடுகிற அந்த போராட்டத்திலே நம்மளை காப்பாற்ற ஒரு முக்கியமான ஒரு ஆயுதமாக இந்த துஆக்கள் திக்ர்கள் இருக்கிறது. காலை மாலை மட்டுமல்ல, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கக்கூடிய இந்த ஔராதுகளை, இந்த திக்ர்களை, இந்த துஆக்களை, இந்த இஸ்திக்ஃபாரை, இந்த தஸ்பீஹாத்துக்களை, இந்த அல்லாஹ்வை புகழுகின்ற இந்த தஹ்மீதுகளை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துவோம். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.